ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, என் தங்கமே, மிக மிக அவசரம். இன்று தீபாவளியில் நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியோடு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து உள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய். என்ன இந்த வாழ்க்கை முருகனப்பா, கஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு திருப்பம் ஏற்படாதா என்று தானே கேட்கின்றாய். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் அப்பா நான் அறிவேன். உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரம் ஏன் முருகனப்பா இந்த குதர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது? நீ இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவன் இல்லை. பின்பு ஏன் என் மனமானது மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி ஏறிக்கிட்டு அடங்காது எழுகின்றது? உன்னுடைய எண்ணங்களும் அதுபோல் அங்கும் இங்கும் திசை மாறுகின்றது பிள்ளையே என்று தானே உன் கவலை. அந்த அச்சாணி முறிவதற்கு முன்பே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை எனும் பயணம் சுகமாக இருக்கும். இல்லை என்றால் மிகவும் கடினமானதாக இருக்கும் பிள்ளையே. கற்பனையில் பல கோட்டைகளை கட்டும் நீ நிஜத்தில் கோழையாகவே இருக்கின்றாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். ஓடும் தண்ணீரில் நீந்தலாம், ஆனால் அந்த தண்ணீர் காற்று ஆற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண் இமைக்கும் நேரத்தில் அடித்து சென்று விடும். நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகு நீ நிதானத்தில் செயல்படுகின்றாயா, அல்லது தேவையற்ற குழப்பங்கள் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்பதை முதலில் தெரிந்து கொள் பிள்ளையே. கவலைப்படாதே. இப்பொழுது நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த நாளில் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன். நீ உன் துணையிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வர வேண்டும். அவர் என்னை அழைத்து செல்ல வேண்டும். அவருடன் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய். அவருடைய இல்லத்தில் இருந்து தான் ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது தங்கமே. அவர் உன்னுடைய இல்லத்திற்கு உன்னை அழைத்து செல்ல போகின்றார். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நீ சிரிப்பதை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று. இன்று நீ நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா? நிச்சயம் அதே போல் உன் நிலைமையும் மாறும். ஓம் முருகா.